எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஷவர்மா செஞ்ச வீட்லேயே அது வீடியோ தான். நான் பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனு. அதை பேனில் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃப்ரை பண்ணியிருந்தால் பார்த்திங்கன்னா நல்லா அது கூடயே இந்த சாஸும் ரெடி பண்ணிட்டேன். 2 எக்கு உடச்சி ஊற்றிட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சம் பூண்டு இதெல்லாமே இட்லி தட்டில் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கலாம். இது பாயில் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது நல்லா பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வரும். இது கூட நான் பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சம் தயிர், பெப்பரு, உப்பு இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். பேசிக் மசாலா தான். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் ஃப்ரை பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரை பண்ண சிக்கனெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணிக்கினேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கேபேஜ் கூட இப்படி திருகி வச்சுட்டேன். இப்படி பொடுசாக இந்த கேபேஜ் போட்டால் சூப்பராக இருக்கும். ஷவர்மா கடையிலலாம் அப்படி தான் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு தான். அப்புறம் இந்த பாயில் பண்ணி வச்ச முட்டை, பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகா, இது கூடயே கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா இப்படி அரைச்சி வச்சுக்கணும்னா சாஸ் ரெடி ஆகிடும். மெயோனீஸ் இது. ஸோ இது போட்டு தான் ஷவர்மா பண்ண போகிறேன். ஷவர்மாக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் சிம்பிள் சப்பாத்தி தான் செஞ்சேன் நான். ஸோ சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கின்னு ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனு, கேபேஜு, அப்புறம் அந்த அரைச்சி வச்ச சாஸு இதெல்லாம் போட்டு கத்தியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஷவர்மா கடியில் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி தான் பண்ணேன். சின்ன சின்னதாக பீசஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியில் கொஞ்சம் சாஸ் போட்டு தடவிட்டு அது கூட ஸ்டஃபிங் இது வச்சுட்டு சப்பாத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தா செம்ம ஹாப்பி ஆகிடுவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஹைஜீனாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஷவர்மா செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. கேல்வினுக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. எப்போனா தான் கேட்குவார் ஷவர்மா. ஸோ நான் இன்றைக்கி வீட்டிலே செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ இது செஞ்சு கொடுத்த பிறகு நம்ம அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். நம்மளுக்கு எப்போவுமே ரைஸு, சாம்பார் தான் வேணும். சண்டே விலாக் இது. ஆக்சுவலி சண்டே எங்கள் வீட்டில் ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் இருந்துச்சு. ஸோ இந்த சாப்பாடோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.